Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கொலை உட்பட ஏராளமான குற்ற வழக்குகள், 8 வருட தலைமறைவு வாழ்க்கை. யார் இந்த ரவுடி சோமு? சென்னை வியாசர்பாடி PV காலனி 9வது தெருவைச் சேர்ந்தவர் சோமு என்ற சோமசுந்தரம். பிரபல ரவுடியாக இருந்த வெள்ளை ரவியின் அண்ணன் பாபுவை வெட்டிய வழக்கு. சைதாப்பேட்டை பரமசிவம் கொலை வழக்கு. எழும்பூர் கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் முன்பு பிரபல ரவுடி விஜயை கொலை செய்த வழக்கு. SRMU பொதுச் செயலாளர் கண்ணையாவை துப்பாக்கியால் சுட்ட வழக்கு என சோமு மீது காவல் நிலையங்களில் 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையின் தாதாக்களாக வலம் வந்த கபிலன், மனோ, ஆசை தம்பி, கோபால், பாம் செல்வம் ஆகியோருடன் சோமு நெருக்கமாக இருந்து வந்ததாகவும், பிரபல ரவுடி சேராவின் வலது கரமாக செயல்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. 2001ஆம் ஆண்டு நடந்த முன்னாள் அதிமுக எம்எல்ஏ MK பாலன் கொலை வழக்கில் சோமுவிற்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. 10 ஆண்டுகள் புழல் சிறையில் இருந்த நிலையில் ஜூனியர் வக்கீலாக இருந்த கொடுங்கையூர் முத்தமிழ் நகரைச் சேர்ந்த அருணா என்ற வழக்கறிஞர் சோமுவின் வழக்கை கவனித்து வந்துள்ளார். வழக்கு விசாரணைக்காக அடிக்கடி வழக்கறிஞர் அருணா சிறைக்கு சென்று சோமுவை சந்தித்த போது இருவருக்கும் காதல் ஏற்பட்டுள்ளது. சிறையில் இருந்தே காதலித்து வந்த சோமு, காதலித்த பின் சிறையில் கல்வி கற்பது, யோகா என அவரின் நடவடிக்கை மாறத் தொடங்கியது. 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பரோலில் வந்து திருமணம் செய்த சோமு மீண்டும் பரோல் முடிந்து சிறைக்கு சென்றுள்ளார். அதன்பின் 2017ஆம் ஆண்டு மீண்டும் பரோலில் வெளியே வந்தவர் தலைமறைவாகியுள்ளார். MKB நகர் மற்றும் ஓட்டேரி காவல் நிலையத்தில் தொடரப்பட்ட வழக்குகளில் சோமுவுக்கு எதிராக மேலும் 2 நீதிமன்றங்கள் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்தன. இதனால் போலீசார் சோமுவை பிடிக்க செல்லும் போது ஆந்திரா, மணலி, கொரட்டூர் என அடிக்கடி இருப்பிடத்தை மாற்றி தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளார். யார் கண்ணிலும் சிக்காமல் இருக்க சிகை அலங்காரம் செய்து அடையாளத்தையே மாற்றியுள்ளார். தனியாக இருக்கும் வீட்டை வாடகை எடுத்து அந்த வீட்டை பூட்டிக் கொண்டு சோமு தங்கி வந்துள்ளார். மேலும் அப்போது கூட வீட்டில் இருந்தே போனில் கட்ட பஞ்சாயத்து நடத்தி வந்துள்ளார். இதனால் சோமு இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க அவரது மனைவி அருணாவை ரகசியமாக போலீஸ் பின்தொடர்ந்துள்ளனர். அப்போது அவர் மணலி அருகே சென்று சில பொருட்களை வீட்டிற்கு வெளியே வைத்துவிட்டு சென்றுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அந்த வீட்டை சுற்றி வளைத்ததோடு கதவை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர். அப்போது வீட்டில் பதுங்கியிருந்த சோமுவை போலீசார் துப்பாக்கி முனையில் வைத்து கைது செய்தனர். உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையை உறுதிப்படுத்திய நிலையில் சிறையிலேயே வாழ்க்கை போய்விடும் என்பதாலும், திருமணமாகி சில நாட்களில் சிறைக்கு சென்றதால் காதல் மனைவியோடு வாழ வேண்டும் என்பதற்காக தலைமறைவானதாக கைதான சோமு வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சோமுவின் உறவினரான வழக்கறிஞர் ராஜேஷ் கொலை வழக்கில் தொடர்பு உள்ளதா என்றும் சோமுவிடம் போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர். மேலும் CBCID போலீசாரும் சோமுவை கைது நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.